நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஆன்லைன்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துனீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஒரு சின்ன டிப் வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க பிசினஸ் என்ன மாடல் அப்படின்றத பார்க்கணும். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஸ்கூல்ல படிச்சிருப்போம், அந்த பிசினஸ் டு பிசினஸ், பிசினஸ் டு கன்சியூமர், கன்சியூமர் டு பிசினஸ். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்து படிச்சிருப்போம். இதுதான் இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் உங்க பிசினஸ் என்ன மாடல் அப்படின்றத பார்க்கணும். நீங்க வந்து பிசினஸ் டு பிசினஸ் பண்ண போறீங்களா, அதாவது ஒரு ஹோல்சேலா வாங்கி இன்னொரு கடையில வித்து அதுக்கப்புறம் கன்சியூமர் பண்ணா அது பிசினஸ் டு பிசினஸ். ஸோ இந்த மாதிரி பண்ண போறீங்களா, இல்ல வந்து இல்ல ப்ரோ நான் வந்து ஒரு ட்ரெஸ் கடை வைக்க போறேன், நான் டைரக்டா வந்து கஸ்டமரா இருப்பேன், அது B2C. ஸோ இந்த மாதிரி அப்படின்றத நம்ம பிசினஸ் என்ன மாடல் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்து பிளேஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து B2B இருந்ததுன்னா நீங்க கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட், அந்த கூகுள்ல சர்ச் பண்ண வரும்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் லிங்க்டின். ஸோ இந்த மாதிரி பிசினஸ் பீப்புள் இருக்க பிளாட்ஃபார்ம்ல நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். சப்போஸ் நம்மளது வந்து B2C இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஆடை வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஒரு மாடல் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். ஸோ எப்போ போனாலும் ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, நெக்ஸ்ட் உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.